வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டுமே ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. தற்போது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2016 வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு 40 வேக்கன்சின்னு சொன்னாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 40 வேக்கன்சிலேருந்து 38 வேக்கன்சியாக குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, 38 வேக்கன்சிக்கு தான் தற்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 2016 அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டுறேன். புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா 5/1/2024 காலை 10 மணியிலிருந்து 4/2/2024 மாலை 5:45 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி நான் கெசட் நான் மினிஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 5 பேன்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2016 யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லை, நீ நாட் அப்ளை அகெயின் சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஏஜ் இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபைடு இயர்லியன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பேரா 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் கீழே காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பாருங்கள். புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஆர் பிஏ கோஆப்ரேட்டிவ் ஆர் பிபிஏ ஆர் பிசிஎம் பேச்சுலர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆர் பிபிஎம் Bachelor of Banking Management or BCS Bachelor of Cooperative Secretaryship or CA Inter or ICWA Inter or ACS Inter or any degree with Diploma in Cooperative or DCM Diploma in Cooperative Management or PGDCM Postgraduate Diploma in Cooperative Management from a recognized university or college or instituteன்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 2016 அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்லாம் இருக்காது, ஒரே பேப்பர் சிங்கிள் பேப்பர். ஃபார்னூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடந்துடும். எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 hours கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ஆடிட்டிங் அண்டு அக்கௌண்டன்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. 0.25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ராங் ஆன்சருக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மல்டிபிள் ஆன்சர், ஒரே கொஷனுக்கு மல்டிபிள் ஆன்சர் பண்ணாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ராங் ஆன்சராக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கும், அதாவது பைலிங்குவல். ஓகேங்களா, தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் மலையாளம், இது வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும், கூடவே இங்கிலீஷ் இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா
ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிருப்பாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பைலிங்குவல் இருக்காது. மற்றபடி ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் அண்டு வேணும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெப்சைட்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாஹே அண்ட் ஏனாம் ரீஜன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு தான் ஓகேங்களா. பார்ட் 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது 1 by 1 படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இது டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். கேட்டகிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுங்க. நேமு எல்லாமே கரெக்டாக கொடுங்க. நீங்கள் கேட்டகிரி மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பிரச்சனை ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி மாற்றி கொடுத்து நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்தாலுமே நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் என்ன கேட்டகிரியோ அதை கரெக்டாக கொடுங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வைங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.